விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் பிறப்பித்த உத்தரவு குறித்தும் அடுத்தடுத்து நிகழ்ந்த நிகழ்வுகள் குறித்தும் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சுப்பையா. நடிகர் கமலஹாசன் நடித்த ராஜ்கமல் தயாரித்துள்ள விஸ்வரூபம் படத்துக்கு எதிராக அந்த படத்துக்கு தடை விதிக்க கோரி முஸ்லீம் அமைப்பின் சார்பிலும் அதே வேளையில் அரசு விதித்த தடையை நீக்க வேண்டும் என்று நடிகர் கமலஹாசன் தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் தொடரப்பட்டன. இந்த வழக்கில் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் முன்பு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் நேற்று புதிய மனுக்களையும் சேர்த்து நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நேற்று இரவு 10:30 மணி அளவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். நீதிபதி பிறப்பித்த அந்த இடைக்கால உத்தரவில் இந்த படம் தொடர்பாக அரசு பிறப்பித்த அந்த தடை உத்தரவை நிறுத்தி வைப்பதாகவும் மேலும் இது இறுதி விசாரணை போது மற்ற விஷயங்களை பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அதேவேளையில் இந்த படம் தொடர்பாக எந்த விதமான அதாவது அரசின் தடை உத்தரவுக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்வதற்கும் அரசு தரப்புக்கு அனுமதி வழங்காமல் முடியாது என்று மறுத்திருந்தார். இதற்கிடையே அரசின் தலைமை வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் நேற்று இரவே தற்காலிக தலைமை நீதிபதி எல்.பி. தர்மாராவ் வீட்டிற்கு சென்று தலைமை நீதிபதியிடம் முறையிட்டார். அதாவது அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அதேவேளையில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தங்களுக்கு அனுமதி வழங்கினால் மட்டுமே நாளை முறையிட முடியும் என்று தெரிவித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட தற்காலிக தலைமை நீதிபதி எல்.பி. தர்மாராவ் அரசின் கோரிக்கையை ஏற்று அதுக்கு அனுமதி அளிப்பதாகவும் இந்த வழக்கை இன்று காலை அதாவது 10:30 மணி அளவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் விஸ்வரூபம் படம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் எர்னஸ்ட் ராஜாவுடன் வி.எம். சுப்பையா.